நகரத்தினுடைய வளர்ச்சி ஸ்தம்பிச்சு நிக்குது. யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு இங்கே தயாராக இல்லை. ஒரு காலத்துல கோயம்புத்தூர் பக்கம் நம்ம யாராச்சும் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா நான் போறதே போனீங்க அந்த ஒரு பாட்டில் சிறுவாணி தண்ணி வாங்கிட்டு வந்துருங்க, குடிச்சு பார்ப்போம், அது கோயம்புத்தூர்ல மட்டும் தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக உங்க ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா, கோயம்புத்தூர் மக்கள் நம்மளையே வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிக்க வச்சிருக்கிறாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை சிறுவாணி, அதுவும் வரக்கூடியதும் போர் தண்ணி, அதுவும் சிறுவாணி தண்ணி இல்லைங்க. அதான் நம்முடைய நிலைமை. ஆனா இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுக்கிறாங்க. 1445 கோடி ரூபாய் கோவை மாநகருக்கு மட்டுமே ஸ்மார்ட் சிட்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஸ் ஸ்டாண்டு கட்டணும், சாலை போடணும், எல்லாம் சரி பண்ணணும். 1445 கோடி ரூபாய் 1445 கோடி ரூபாய் 1445 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரோட பாருங்கம்மா, நீங்களே தயவு செஞ்சு நான் தப்பா பேசுறேன் நீங்க நினைக்க கூடாது. ரோட்டை பாருங்க. இந்த ரோடுல நம்ம குழந்தைகிட்ட ஒரு 2 வீலர் வாங்கி தைரியமா நீங்க யாராச்சும் கொடுப்பீங்களா? கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நாம் காலேஜில் நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த ரோட்டை நம்பி ஒரு 2 வீலர் வாங்கி நீ ஓடிட்டு வர்றாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. 100 மீட்டருக்கு எத்தனை குண்டு குழி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மாநகராட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பையே ஒழித்திருக்கின்றாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கரப்ஷன், லஞ்சம், கமிஷன் இதுதாங்க நடக்குது. இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பயன்படுத்த வேண்டும். மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் முறையாக வேலை நடக்கிறதா? ஏழை மக்களுக்கு மோடி ஐயாவுடைய திட்டம் எல்லாம் போய் சேருதா? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேர்தலை நாம் ஓட்டு போடுறதுங்க ஐயா இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காக. கண்டிப்பா இந்த தேர்தல் நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரம் இடுகின்றோமோ தவிர அதற்கான மாற்றத்தை நம்ம இப்ப பண்ணலீங்க. 2026 நடக்கும், அதற்கான அச்சாரம் இப்ப போறோம். ஆனா இந்த தேர்தலுடைய முக்கியத்தன்மை என்பது யார் பிரதமராக வர வேண்டும். இன்னைக்கு நானே கேட்கிற தாய்மார்கள்லாம் இருக்கிறேன், நான் பிஜேபியில இருந்து பேசுறேங்கிறத நீங்க மறந்துடுங்க. ஸ்டாலின் ஐயா வர்றாரு, வண்டி எடுத்துக்கிட்டு அவரும் பேசுறாரு. நான் உங்களோட பொதுப்படையா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பிரதமராக மோடி அவர்கள் இல்லைன்னு வச்சுக்கலாம், வேற யார் இருக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. நான் பேரெல்லாம் சொல்றேன், நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. ஐயா நான் பேரெல்லாம் சொல்றேன், நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா, பேரெல்லாம் சொல்றேன், நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. இந்தி கூட்டணியுடைய பேரெல்லாம் சொல்ற கேளுங்க. ஃபரூக் அப்துல்லா, நிதிஷ்குமார் வேண்டாம், கே சந்திரசேகர் ராவ், அண்ணாமலைக்கு நீங்க எம்பி எலெக்ஷனுக்கு ஓட் போட்டுருங்க. சந்திரசேகர் ராவ், ரொம்ப நன்றிங்க ஜி. சந்திரசேகர் ராவ் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உதயநிதி ஸ்டாலின் வேற யாருமே இல்லைங்க, வேற யாருமே இல்ல. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் அவர்? சரிங்கண்ணா ஐயா, நன்றிங்க ஐயா. அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் வண்டி எடுத்துட்டு சொல்றாரு எனக்கு தெரியல. உங்ககிட்ட பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை, பிரதம மந்திரியாக உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு 10 ஆண்டு காலமாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்ட பிறகு எதுக்கு வண்டி எடுத்துட்டு போறீங்க? ஐயா இன்னைக்கு 3 கட்சி இருக்குல்லங்க ஐயா கோயம்புத்தூர் களத்துல. சரிங்க ஐயா, இன்னைக்கு 3 கட்சி நிக்குது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நாங்க இந்தியாவை காப்பாற்ற போறோம். நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல தண்ணி கொடுத்துட்டு இந்தியாவை காப்பாற்ற போறோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல நிற்கிற இடமே 21 இடத்துல நிக்கிறாங்க. தமிழகத்துல 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான இடம் இருக்கு, அதுல நிக்கிறதே 21 இடம், 18 இடத்துல நிக்கல. ஆனா இந்தியாவை காப்பாத்து வராங்க. கிராமத்துல ஒண்ணு சொல்லுவாங்க பாட்டி, எங்க ஊர்ல இந்த கூரை மேல ஏறி ஒருத்த கோழி பிடிக்க போனாராம், கோழி கிடைக்கலையா. சரி ஏறினதே ஏறிட்டோம், அப்படியே வைகுண்டத்துக்கு போலான்னு. அந்த மாதிரிதான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரச்சாரம். இன்னொரு கட்சி பிரச்சாரம் பண்றாங்க, அந்த கட்சி கேட்கறாங்க நீங்க எதுக்குன்னே பிரச்சாரம் பண்றீங்க, உங்கள்கிட்ட தான் பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லையா? தம்பி நாங்க எதுக்கு நிக்கிறோம்னா, நாளைக்கு பிரதம மந்திரி அவங்க ஆனதுக்கு அப்புறம் வலியுறுத்துவதற்காக நாங்க நிக்கிறோம். அப்புறம் நாமளே எதுக்கு நீங்க நிக்கிறோங்க? வலியுறுத்துறதுக்கு ஒரு கட்சி, வேட்பாளரை இல்லாம பஸ் எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்துறதுக்கு திமுக. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். நீங்கள் இந்த தருணத்தை தப்பவிடக் கூடாது.
400 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவரை அமர வைக்க வேண்டும். அந்த 400ல ஒருவராக உங்கள் குரலாக உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு உற்சாகத்தோடு எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.